வரலாறு காணாத வகையில் தங்கத்தின் விலை உயர்வால் நகை தொழில் நலிவடைந்து வருவதாக பொற்கொள்ளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தங்கத்தினால் செய்யப்படும் ஆபரணங்களுக்கு மக்களிடம் என்றுமே மவுசு குறைவதில்லை. ஆனால் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் அதன் விலை பலருக்கு எட்டாக்கணியாகி வருகிறது. தொழில் நகரமான கோவையில் தங்க நகை தயாரிப்பும் முதன்மை தொழிலாக விளங்கி வருகிறது. சுமார் 50,000 தொழிலாளர்கள் இந்த நகை தொழிலை நம்பியுள்ளனர். பாரம்பரிய தொழிலாளர்கள் மட்டுமன்றி வடமாநில தொழிலாளர்களும் நகை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்குள்ள கைவினைஞர்களால் செய்யப்படும் தங்க நகைகள் மும்பை உட்பட நாட்டின் பல்வேறு சந்தைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் கோவையில் கொடிகட்டி பறந்த நகை தொழில் வெளிமாநில தொழிலாளர்கள் வருகை, GST போன்றவற்றால் பெரும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த சூழலில் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து வரும் விலையேற்றத்தினால் தங்க நகைகளின் ஆர்டர்கள் குறைந்து வருவதாகவும் மின்னும் பொன்னை போல தங்களின் வாழ்வு மின்னுவதில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ரெகுலராக ஒர்க் நடக்க மாட்டேங்குது. இந்த சடனாக ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் நடக்குது. அடுத்த மாதம் ரேட் ஏற்றுச்சுன்னா அப்படியே அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஆடுறது. ரேட் அப்படியே ஸ்டாண்டர்ட் ஆச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் பிக்கப் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறுச்சுன்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ஆர்டர் ஸ்டாப் ஆயிடும். தொழில் நலிவடைந்து வருவதால் இதனையே நம்பியிருந்த தொழிலாளர்கள் சிலர் மாற்றுத் தொழிலை நாடி சென்று விட்டதாகவும், குழந்தைகளின் படிப்பு, குடும்ப செலவு போன்றவற்றிற்கு கூட வருமானமின்றி தவிப்பதாகவும் கூறுகின்றனர். வாரம் ரெகுலராக வந்துட்டு இருந்த வேலை வந்துட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வேலை வர்றதே பெரிய விஷயமா போயிடுச்சு. இப்போ மாதத்துக்கு ஒரு வேலை வந்துச்சுன்னா அந்த ஒரு வேலையை நம்பி நான் என்னோட அன்றாட செலவுகளை செய்ய முடியறதில்ல. அதனால கிடைக்கிற வேலையில் ஆட்டோ ஓட்டுறதோ இல்லை இடையில ஆக்டிங் டிரைவர் வேலைக்கோ ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற வேலையை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நான் இப்போ இருக்கேன். ஒரு தொழில் செய்யறதை விட சும்மா இருக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கொண்டு போய் விடுதே தவிர இந்த தொழிலுக்கான ஒரு இது கிடையாது. இப்போ தொழிலாளி கஷ்டப்படுறாங்க, நம்ம ஒரு இது செஞ்சணும் அப்படின்னு ஒரு முதலாளி நினைச்சாலும் அந்த முதலாளியினால அந்த தொழிலை சரியான முறையில் செய்ய முடியறதில்லை. தங்கத்தின் விலை உயர்வை மத்திய மாநில அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை. அரசாங்கம் எங்களுக்கு உண்டான ஒரு சலுகையோ ஏதோ ஒன்று இந்த விலை மாற்றத்தை கொஞ்சம் மாற்றணும். விலை ரெகுலராக ஒரே ரேட் இருந்தால் எங்களுக்கு கரெக்டான ஒரு தொழில் நடந்துகிட்டே இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே நிலை நீடித்தால் எந்த தொழிலை நம்பி வாழும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என குமுறுகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி.